நான் பல 100 கோடிகள் சம்பாதிக்கிறத விட்டு வர்றேன், பல 1000 கோடியை நீ திருப்பி தரணுங்கிறத டிமாண்ட் வைக்கிறாரா இல்லையா அவரு? அந்த கதைக்கு என்னங்க அர்த்தம்? பிரதிபலன் பாராதது தானங்க. இப்ப நீங்க மழை பெய்யுது, மழைக்கு என்ன பிரதிபலன் செய்ய முடியும்? நீங்க ஒரு விதையை ஊண்டி வைக்கிறீங்க மண்ணுல, 100 விதையா முளைக்குது. 100 ஒரு நெல்லை விதைச்சா 100 நெல்லா வந்து அது பயிர் வந்து அப்படியே கதிர்களா மாறுது. இயற்கை பல மடங்கு திருப்பி தருதுங்க. எல்லாமே எதிர்பார்ப்பு சம்பந்தப்பட்டதா வாழ்க்கை? என்னோட குழந்தைக்கு நான் முத்தம் கொடுத்தா அது பின்னாடி எவ்வளவு ரூபாயா டாலரா மாறும்னு நான் நினைச்சா முத்தம் கொடுக்குறாங்க குழந்தைக்கு. அன்பு செலுத்துவதற்கு நீங்க பிரதிபலன் பாராட்ட முடியுமா? இல்ல, அன்பு 42 பேரு மரணத்திற்கு நீ என்ன கொடுப்ப? பதிலுக்கு நீ உயிரை கொடுத்துருவியா? அதான் சொல்றேன், அன்பு செலுத்திருவியா? நீ அதே மாதிரி நெரிசல் மரணத்துல எல்லாரும் நான் ஒரு கூட்டத்தை ஏற்பாடு பண்றேன், எல்லாரும் என்னை நெரிச்சு கொள்ளுங்கன்னு சொல்லுவியா? நீ என்னங்க இது? ஏதாவது அர்த்தம் இருக்கிறதா நான் கேட்கிறேன். உனக்கு என்ன அரசியல் தெரியும்? உனக்கு மார்க்சியம் தெரியுமா? உனக்கு என்ன தெரியும்? பெரியாரியம் தெரியுமா? சமூக நீதி தெரியுமா? இடஒதுக்கீடு தெரியுமா? உனக்கு என்ன தெரியும்? வலிமையான எதிரியோட தான் போட்டி போட முடியும். வலிமையான எதிரி பாஜக. இந்தியா முழுமைக்குமான மிகப்பெரிய எதிரி, அதிகாரத்தை குவித்து வைத்திருக்கிற, சாதி ஆதிக்கத்தை குவித்து வைத்திருக்கிற மிகப்பெரிய எதிரி பாஜக. அதோட மோதுறதுக்கு உனக்கு தில்லு இல்ல. நீ காலங்காலமாக உச்சி பிள்ளையார் கோவில்ல தீவை ஏத்திக்கிட்டு இருக்கான் பக்தர்கள். அதை விட்டு வந்து இவன் வந்து சங்கிகள்லாம் சேர்ந்து ஒரு டிராமா பண்ணி சர்வேக்கல்ல தீவை ஏத்தனுங்கிறான். ஒரு மத கலவரத்துக்கு வெளியூர்ல இருந்து ஆளை கூட்டிட்டு வர்றான், வம்புழுக்கிறதுக்கு வர்றான். பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் வெறுப்பு அரசியலுக்கு நான் எதிரானவன், எனக்கு கொள்கை எதிரி பாஜகன்னு சொன்ன விஜய் வந்து தில்லா வந்து சொல்ல வேணாமா? மத கலவரத்தை தூண்டுபவர்களை வந்து நான் மன்னிக்க மாட்டேன், ஏற்க மாட்டோம், தாவேக்கா அதை எதிர்த்து போராடணும். களத்துல பல போராட்டங்களை நடத்தினா, பேரணிகளை நடத்தினா. களத்துல ஒரு போய் வந்தானா? ஒருத்தன் கூட இல்லைங்க எவனுமே. வெறுமனே ஆன்லைன்ல வந்து ஆள் சேர்க்கிறோங்கிறாங்க. ஓ கட்சி பிரச்சனை உன்னால தீர்க்க முடியலையே. ஒரு அஜித்தா ஆக்னஸ்ங்கிறவ காரை மறிக்கிறா, கூப்பிட்டு என்னமா பிரச்சனை உனக்கு? என்ன உனக்கு மாவட்ட செயலாளரா? உனக்கு இப்ப தரமாட்டேன், நான் இன்னொரு டைம் தர்றேன், இப்ப நீ மகளிர் அணியில இருந்துக்க, அவரோட மாவட்ட செயலாளர் இவர் தான், அவரோட கை குலுக்கிய, இனிமே சண்டை வேணாம் நமக்குள்ள அப்படின்னு சொல்லி ஒரு சமரசம் பண்ணி வைக்கிறதுக்கு யோக்கியது இல்ல. கட்சி எதுக்கு நடத்துற நீ? உன் கட்சி பிரச்சனையை உன்னால தீர்க்க முடியல, நீ எப்படியா நாட்டு பிரச்சனையை தீர்ப்ப? உன்னால கட்சி கூட்டம் நடத்த முடியல, நீ எப்படி ஆட்சி நடத்துவ? உன்னால முறைப்படுத்தப்பட்ட ஒரு குடிநீர் கிடைப்பது, அடிப்படை நெரிசல் இல்லாமல் ஒரு கூட்டத்தை நடத்துவதற்கு 42 பேர் செத்த வினாடி தான் உனக்கு அறிவு வரும்னா, உனக்கு மட்டும் நீ சொகுசு பேருந்துல வர்ற, கோடிக்கணக்கான ரூபா மதிப்புள்ள சொகுசு பேருந்துல வர்ற, முட்டிக்கால் போட்டுக்கிட்டு வந்து உனக்கு வந்து பவுன்சர்கள் நிக்கிறான், தடிமாடு மாதிரி நிக்கிறான் பூரா. ஒய்பிரிவு பாதுகாப்புல இருக்க. பாஜக கொடுத்த ஒய்பிரிவு பாதுகாப்புல இருந்து பாஜக எப்படி எதிர்ப்ப?